இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல புதுசா மேரேஜ் ஆகியிருக்க நம்ம ஹீரோயின் தன்னோட கண்கள் கட்டப்பட்டு ஒரு ரூம்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ உள்ள வரவும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் போல நினைச்சுக்கிறாங்க. பட் அது அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். முக்கியமா அவர் ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டிருக்காரு. சோ கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். தன்னோட ஹஸ்பண்ட் தான் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோயினுமே கம்பெனி கொடுக்கறா. பட் அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போதுதான் அது தன்னோட ஹஸ்பண்ட் இல்லைங்கிற உண்மை தெரிய வருது. அதே நேரம் இதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டது வேற யாரும் இல்ல, அவங்க இவ்ளோ நேரமா நம்பிட்டு இருந்தா அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஹாஃப் சிஸ்டரும் தான். சோ எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா திட்டி அடிச்சு இதுக்கப்புறம் உயிரோடையே இருக்க கூடாதுன்னு சொல்லி நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே ஹீரோயினுக்கு வந்திருக்கும். சோ அவளும் இறந்துட்டா அந்த மொத்த காசுமே ஹீரோயின் அப்பாக்கு போகும். சோ அப்பா கிட்ட இருந்து இந்த ஹாஃப் சிஸ்டர் ஆட்டையை போட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருக்கிறதுக்காக தான் இந்த எல்லா பிளானையுமே பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுவுமே சக்சஸ் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கிற விஷயம் தெரிய வரவும் நான் பண்ண காரியத்தினாலதான் அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி செத்துட்டா போல, அவ மரணத்துக்கு நானுமே ஒரு விதத்துல காரணம். சோ என்னால இதுக்கப்புறம் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது, சோ என்னை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம தன்னோட பிசினஸ் அப்புறம் ஃபேமிலி கிட்ட இருந்து விலகி தலைமறைவாகிடுறாரு. பட் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டி இருந்த நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு உதவியோட அதுல இருந்து தப்பிச்சு ஃபாரினுக்கு போய் ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஆகி திரும்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு சைனாக்கு வராங்க. அதே நேரம் பல வருஷமா தலைமறைவாகி இருந்த நம்ம ஹீரோவுமே தன்னோட தாத்தா பாட்டிக்கு வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்களால கம்பெனி பிசினஸ் எல்லாம் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி பொறுப்பேத்துக்கிறதுக்காக திரும்ப சைனாக்கு வராரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்ன இறந்து போனதா சொன்ன அந்த பொண்ணு இப்ப உயிரோட திரும்ப சைனாக்கு வந்திருக்கலாம். அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காமான்னு மேனேஜர் சொல்லவும் வண்டி எடுங்கடான்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்க நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. இங்க பாருங்க மேடம், 5 வருஷத்துக்கு முன்ன நீங்க ஒருத்தர் கூட 1 night ஸ்டாண்ட்ல இருந்தீங்களே, அவர் எங்க ஐயா தான். மேபி உங்களால நம்ப முடியலனா உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு மேனேஜர் சொல்றாரு. எங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் கொடுத்து கஸ்டடி கேட்டு குழந்தைங்களை தாங்கிட்டே இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு குழந்தைங்க மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. பிகாஸ் நான் தான் அவங்களோட அப்பா. ஈவன் அம்மாவான உங்ககிட்ட இருந்து நான் குழந்தைங்களை பிரிக்க போறது இல்ல. பட் எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் அவங்க கூட ஒன்னா சேர்ந்திருக்க ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப நாம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது குழந்தைங்க 2 பேரும் ஹீரோவை பார்த்துட்டு ஐ ஜாலி, இவர் தான் எங்க அப்பாவா, வாங்க வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலான்னு சொல்லி ஹீரோவை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஓகே, நாம குழந்தைங்களை ஏமாத்த வேணாம், அதே நேரம் கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகிருங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஆனா என்ன, நம்ம குழந்தைங்க கிட்ட நீ எப்படி வேணா பழகிக்கோ, பட் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என் குழந்தைங்களுக்கான நானி, ஒரு ஆயம்மா மாதிரி. சோ வெளியில நீ யார்கிட்டயும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. உனக்கு நான் மந்த்லி $2 மில்லியன் பணம் தரேன், சேலரி தரேன். இதுக்கு ஓகேனா நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுன்னு ஹீரோயின் சொல்ல, எதுக்கு நீ முரடு பிடிக்கிற, பேசாம என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா சேர்ந்து வாழலான்னு ஓப்பனாவே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். பட் ரொம்ப கோவப்படுற நம்ம ஹீரோயின் எங்க இந்த ரிலேஷன்ஷிப் தன்னோட கெரியரை பாதிக்குமோன்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, இத்தனை வருஷமா நான் மட்டும் தானே தனியா பாத்துக்கிட்டேன். சோ இப்ப என்ன புதுசா வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்க, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள அலோ பண்ணன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது குழந்தைங்க பார்த்துட்டு என்ன உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு அம்மாவும் அப்பாவும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்றா. ஆனா பையன் ரொம்ப ஷார்ப்பு, நீங்க 2 பேரும் ஏதோ பணம் காசு மில்லியன் சேலரின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டீங்க. சோ நானும் தங்கச்சியும் சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச காசு உண்டியல் நிறைய இருக்கு. சோ இதை எடுத்துக்கிட்டு எங்க வீட்லயே எங்களுக்கு அப்பாவா இருந்து எங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு குட்டி பையன் சொல்லவும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோ, எனக்கு இந்த காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம், ஆனா உனக்காக நான் உன்னோட அப்பாவா இங்கேயே இருக்கேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்கிற எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது, சும்மா ஏதோ சாதாரண பையன் தான் போல நினைச்சுக்கிறா. தென் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா மூவி பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போன இடத்துல நம்ம ஹீரோயினை உயிரோட பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பியான்சேவும் ஹாஃப் சிஸ்டரும் செம ஷாக் ஆகிடுறாங்க. என்ன என்னோட இன்சூரன்ஸ் காசு நல்லா விளையாண்டுருக்கு போல, பார்க்கவே ரொம்ப செல்வ செழிப்பா தெரியுறீங்களேன்னு ஹீரோயின் கேட்க, என்ன இவ செத்து போயிட்டான்னு நினைச்சா திரும்ப உயிரோட வந்து நிக்கிறா, நோ நாம பயந்த மாதிரி காட்டிக்க வேண்டான்னு சொல்லி, ஆமா 5 வருஷத்துக்கு முன்ன உனக்கு நடந்த அந்த சம்பவத்தினாலதான் இப்ப இந்த 2 குழந்தைங்களையும் பெத்து நீ தூக்கிட்டு வந்திருக்கியா, பாக்குறதுக்கே குட்டிச்சாத்தானுங்க மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த பையன் யாரு, உன்னோட புது கஸ்டமரா ஆர் உன்னோட சைட் கிக்கான்னு கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா கோவப்படுற ஹீரோயின்.
எப்போதுமே தப்பான சிந்தனையும் தப்பான எண்ணங்கள் இருக்கிறவங்களால மட்டும்தான் மத்தவங்களையும் தப்பா புரிஞ்சுக்க முடியும், அவங்கள பத்தி தப்பு தப்பா பேச முடியும். அவ்வளோதான். ஹாஃப் சிஸ்டர் செம்ம கடுப்பாகிடுறா. எக்ஸ்பியான்ஸே மேனேஜரை கூப்பிடுறான். அவருமே பெரிய இடத்த பகச்சுக்க வேணான்னு சொல்லி ஹீரோயின் ஃபேமிலியை தியேட்டரை விட்டு வெளியில போக சொல்றாரு. என்ன தேவையில்லாம சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு ஹீரோ சொல்ல, குட்டி பையா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால நீ சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பிட மாட்டோம். உனக்கு அப்படி இந்த படம் பார்க்க ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா உன் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அப்ப வேணா உங்க எல்லாரையும் நான் போனா போதுன்னு அலோ பண்றேன்னு ஃபியான்சே சொல்ல, வேண்டாம் வேண்டாம், தப்பான ரிலேஷன்ஷிப் மூலமா பிறந்த இந்த 2 குட்டி சாத்தானுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, இவங்க பக்கத்துல என்னால உட்கார முடியாதுன்னு ஹாஃப் சிஸ்டர் சொல்லவும் கடுப்பாக்கிடுற ஹீரோயின் அவ கண்ணத்துல பலார்னு அப்பிடுறாங்க. கோவப்படுற அவ திரும்ப அடிக்க கை ஓங்கும் போது ஹீரோ தடுத்துடுறாரு. சீக்கிரம் இவங்க எல்லாரையுமே அடிச்சு வெளியில துரத்துங்கன்னு ஹாஃப் சிஸ்டர் சொல்ல, செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்களை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோவோட மேனேஜர் வந்துடுறாரு. ஆக்சுவலா இவரை தான் எல்லாருமே ஃபேன் கம்பெனியோட சிஇஓவா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரு குட்டி பாப்பா கிட்ட இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்படாத, உன்னை பத்திரமா பாத்துக்க அங்கிள் நான் இருக்கேன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் என்னோட அம்மா அப்பாவை ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்க, சோ இன்னைக்கு அவங்க மூவி பார்க்க கூடாது, அவங்கள வெளியில அனுப்பணும்னு சொல்ல, மேனேஜருமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் தூக்கி வெளியில போட சொல்லிடுறாரு. தேங்க்யூ மிஸ்டர் ஃபேங், இந்த உதவியை என்னால் மறக்க முடியாது, நீங்க மட்டும் கரெக்டா வரலனா இந்நேரத்துக்கு நாங்க ரொம்ப பெரிய அவமானத்தை ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லவும், உங்களுக்காகவும் ஹீரோக்காகவும் இது கூட செய்யலனா எப்படி, இது என்னோட கடமைன்னு மேனேஜர் சொல்ல, பரவாயில்ல ஹீரோ பார்க்க ரொம்ப எளிமையா சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அதனாலதான் இவ்ளோ பெரிய பிசினஸ்மேன் வந்து நமக்கு உதவி பண்ணிருக்காரு போலன்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. ஓகே நீங்க எல்லாரும் உட்காந்து படம் பாருங்க, நான் இதோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன் நம்ம ஹீரோ தன்னோட மேனேஜர் கிட்ட. 5 வருஷத்துக்கு முன்ன நான் ஹீரோயினை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு, எப்படி அவ ஃபாரினுக்கு போனா, திரும்ப எப்படி அவ இங்க வந்திருக்கான்னு கேட்க, மேனேஜருமே இந்த மாதிரி ஹீரோயின் ஃபேமிலியோட இன்சூரன்ஸ் பணத்தை ஆட்டைய போடுறதுக்காக தான் அவங்க ஹாஃப் சிஸ்டரும் எக்ஸ்பியான்ஸேவும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து உங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சு அவளை அவமானப்படுத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோயின் சர்வைவ் ஆயிட்டாங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. அப்ப அவங்க ஹீரோயினை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க, இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும், இதுக்கப்புறம் அவங்க என்னோட எதிரி, நான் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன்னு ஹீரோ சபதம் போடுறாரு. சரிங்க பாஸ், தட்ஸ் a spirit, வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கலான்னு மேனேஜர் கூப்பிட, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நான் உடனே திரும்ப போய் வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஹீரோயினுக்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான டின்னர் சமைச்சு தர போறேன்னு ஹீரோ சொல்ல, என்னங்க பாஸ் நானி மாதிரி நடிக்க போறேன்னு தானே சொன்னீங்க, பட் நிஜமாவே மாறிடுவீங்க போலையேன்னு மேனேஜர் கேட்க, ஆமா நான் என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், சீக்கிரமா எனக்கு சில ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் அனுப்பி வை, நான் அதை வச்சுதான் சமைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ள போகவும் பார்த்து பதறி போயிடுற ஹீரோயின் பயந்துடுறா. இதுல டவலுமே அவுந்துருது. நல்ல வேலை நம்ம ஹீரோ எதுவும் ஆகாம தாங்கி பிடிச்சி காப்பாத்திடுறாரு. அவரோட ஃபேஸ ரொம்ப பக்கத்துல பார்த்துட்டு, வாவ் இவன் செம்ம அழகா ஹேண்ட்ஸமா இருக்கானே, இவனை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுவான்ட்டு ஹீரோயின் அப்படியே இமேஜினேஷன்ல பறக்க ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, எங்கேயாவது அடிபட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் அமைதியா இருக்கவும் அவங்க காலில் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு இன்ஃப்ளமேஷன் வீங்கி இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்காதீங்கன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ நாளைக்கு நான் கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு போயாகணும்னு ஹீரோயின் சொல்லவும், நோ ப்ராப்ளம் நானே உங்களை அழைச்சிட்டு போறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ஹை பட்ஜெட் மூவி எடுக்க போறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணவும், அதோட ஆடிஷன் அட்டென்ட் பண்றதுக்காக ஹீரோயினோட ஹாஃப் சிஸ்டருமே வரா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வழக்கம் போல வம்பு கிழக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் அந்த மூவியோட ப்ரொடியூசரே. இந்த விஷயம் தெரியாம பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வராங்க. நீ உண்மை எதையும் காட்டிக்காதன்னு ஹீரோயின் சொல்ல, அவங்களுமே என்ன பிரச்சனைன்னு கேட்டு விசாரிக்கும் போது, ஹீரோயின் மாதிரி தகுதியானவங்களா இந்த ஆடிஷனுக்கு வரக்கூடாது, அவளை உடனே வெளியில அனுப்புங்கன்னு சொல்ல, யாருக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லைங்கிறத எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஸோ ஆடிஷனுக்கு வந்தோமா நடிச்சு காட்டணுமா செலக்ட் ஆனோமான்னு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிஏ போயிடுறா. ஸோ இவளை தான் எல்லாருமே ப்ரொடியூசர்னு நினைச்சுக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயின் தனக்கு காம்படிட்டரா வந்துடக்கூடாதுங்கிற பொறாமையில தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டரை வச்சு அவளுக்கு நிறையவே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல தான் ஹீரோ இருக்கார்ல, பீட்டர் அப்படியே அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு, இதுக்கப்புறம் என்னோட மேடம் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அடிச்சிடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு, வாவ் இவனுக்கு என் மேல இவ்ளோ பாசமா, இப்படி ஒருத்தனை புரிஞ்சுக்காம தான் இத்தனை வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருந்தோமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே நேரம் ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயமுமே கிரியேட் ஆகுது.
ஆனா என்ன, இந்த கலவரத்துல நம்ம ஹீரோக்கு கையில செமையா அடிபட்டுருது. சோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறாங்க. அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கரெக்டா நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிடுறான். சாரி, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு ஹீரோயின் கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட காதலை ஏத்துக்கோ, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிக்கிட்டே கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது கரெக்டா குழந்தைங்க டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஷையா பெய்யுது. டாடி, இன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெய்யுமா, இடி இடிக்குமா, மின்னல் வெட்டுமா, எங்க அம்மாக்கு இதெல்லாமே ரொம்ப பயம், சோ அவங்கள நைட்டு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு குட்டி பசங்க சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் பெட் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்துக்கிறாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுமே ரொம்ப பயப்படுறா. சோ நம்ம ஆளு கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு கிரிப்புக்காக நம்ம ஹீரோயின் தூக்கத்துல வர கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுமே ஜாலியா என்ஜாய் பண்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸா இருக்க தன்னோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோவை அழைச்சிட்டு போறாங்க. அப்புறம் நாளைக்கு நைட்டு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா வந்தாகணும்னு சொல்லி இன்விடேஷன் தரவும் ஹீரோயின் செம குஷியாகிடுறாங்க. கட் பண்ணா பீட்டரோட கம்பெனி ரொம்ப லாஸ்ல போறதுனால எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவன் சரியா சம்பளம் தர மாட்டாங்கன்னு சொல்லி காரி துப்பிட்டு கம்பெனியை விட்டு போயிடுறாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தா அப்புறம் கூடிய சீக்கிரம் நீங்க கம்பெனியை இழுத்து புட்டி சீல் வச்சுட்டு நடுத்தெருல நிக்கிற மாதிரி ஆகிரும். சோ நாம உடனே ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் ஸ்டெப் சிஸ்டர் ஹானா சொல்றா. இது எல்லாத்துக்குமே நீ அந்த மூவியோட ஹீரோயினா செலக்ட் ஆனா மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இங்க பாரு, நாளைக்கு ஒரு பார்ட்டி நடக்குது, அங்க பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியர்ஸ்லாம் வருவாங்க. சோ நீ அவங்க கிட்ட நல்ல விதமா பழகுனா மட்டும் போதும், கண்டிப்பா உனக்கு பெரிய பெரிய சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். நாமளுமே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். இதை நம்பி ஹானாவுமே அந்த பார்ட்டிக்கு போறா. அங்க ஒரு பெரியவரை இடிச்சிடுறா. தப்பு இவ பேர்ல தான், பட் தன்னோட ட்ரெஸ் டேமேஜ் ஆனதுனால தாத்தாவை பிளேம் பண்ணி நீங்க தான் இதுக்கு காரணம், எனக்கு நீங்க நஸ்டேட் கொடுத்தாகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணவும், நான் எந்த தப்பும் பண்ணல, நீயா வந்துதான் என் மேல இடிச்ச, என்கிட்ட ஒத்த பைசா கூட காசு இல்ல, என்ன விட்டுருன்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, காசு எடுத்து வைங்க, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோயின் என்ன பிரச்சனைன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. அந்த வயசான பெரியவருமே சொல்றாரு, ஓகே, இந்த இடத்த சுத்தி நிறையவே சிசிடிவி கேமராலாம் இருக்கு, நாம அதை செக் பண்ணி பார்த்தா போதும், யார் மேல தப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், என்ன ஓகேவான்னு ஹீரோயின் கேட்க, மாட்டிக்குவோமோன்னு சொல்லி பயந்துடுற ஹானா, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது என்னோட பிரச்சனை, சோ நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. நீ மட்டும் வந்து காப்பாத்தலனா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பமா, ரொம்பவே தேங்க்யூன்னு தாத்தா சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது சேஃப் அண்ட் செக்யூரா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. பரவாயில்லையே, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா தெரியுறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஆசைப்பட்டேன்னு தாத்தா ஹீரோயினை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இங்க பார்ட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹானா ஹீரோயினை வம்பு கிழக்க ஆரம்பிச்சிடுறா. கடுப்பாகிடுற நம்ம ஆளு அவ மேல ஒயினை ஊத்திடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டு கத்த, என்ன 250க்கு வாங்கினியான்னு ஹீரோயின் திரும்ப கேட்கவும், நம்ம நாட்டில் இருக்கிறதுலையே பெஸ்ட் டிசைனர் தான் என்னோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காரு, கேவலம் பிளாட்ஃபார்ம்ல 300 ரூபாய்க்கு துணி வாங்கி போடுற உனக்கெல்லாம் எங்க அதோட அருமை தெரிய போகுது, உன் ட்ரெஸ்ஸை பாரு, ஏதோ பழைய சாக்கெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு கோனூசியால தச்ச மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தா இங்க வர பெரிய பெரிய வயசான பணக்காரங்களை உஷார் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கலான்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசிடுறா. ஓ, அப்ப நீ அதுக்கு தான் வந்திருக்க போலியே, அதனாலதான் உனக்கு இந்த எல்லா டீடைல்ஸுமே தெரியுதுன்னு சொல்லி ஹீரோயின் திரும்ப கலாய்க்கிறாங்க. சபாஷ், சரியான போட்டி, இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சுத்தி நின்று எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப அங்க இவ்வளோ நேரமா ஹானா சொல்லிட்டு இருந்தால ஒரு ஃபேமஸான டிசைனர், அவருமே வந்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, வாவ் சான்ஸே இல்ல, உங்க காஸ்டியூம் நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருக்கு, அதுலயும் இதை ரொம்ப நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்னால ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, இதுவரை நான் கூட இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணதே இல்ல, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாரு. கடுப்பாகிற ஹானா, எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை தான் நானுமே போட்டிருக்கேன், எனக்கு இது நல்லா இருக்கான்னு கேட்க, என்னதான் நான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருந்தாலும் போடுறவங்க போட்டாதான் பார்க்க நல்லா இருக்கும், உன்னோட பாடி ஷேப்புக்கு இது சுத்தமா செட் ஆகல, உன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாதவங்க என் பிராண்டை யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, சோ திரும்ப இதுக்கப்புறம் என்னோட பிராண்டு பக்கமே நீ வந்துடாதமான்னு சொல்றாரு. ஆனா இவ அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயினையே திரும்ப திரும்ப பிளேம் பண்ணிட்டு இருக்கவும் கடுப்பாகி அவளை அடிச்சு வெளியில துரத்திடுறாங்க. இந்த விஷயம் பீட்டருக்கு தெரிய வந்ததுமே கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அப்பு அப்பி, உன்னை எதுக்காக நான் இங்க அனுப்புனேன், நீ இங்க என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க, இங்க வந்திருக்கவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு முன்ன உன்னோட பேரை நீயே கெடுத்துக்கிட்டா எப்படி, இங்க பாரு, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸா ஆக முடியாது, இதெல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையில உருப்படணும்னு ஆசைப்பட்டா இங்க நிறையவே பெரிய பெரிய டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட எப்படியாவது பேசி ஐஸ் வச்சு உனக்கு ஒரு சான்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லிடுறான்.
ஹீரோயினை தோற்கடிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி இவளுமே ஆயத்தமாகறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டியில தான் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பியை மீட் பண்றாங்க. டேய் குட்டி பையா, நீ ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட, ஏதோ ஹீரோவா நடிக்க போறியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவும், இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன தம்பினோ இல்ல குட்டி பையானோ கூப்பிடாதீங்க, என் பேர் சொல்லி கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு அவன் சொல்றான். சின்ன வயசுல இருந்தே உன்னை அப்படிதானே கூப்பிட்டு இருக்கேன், திடீர்னு என்னாலலாம் மாத்திக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ், என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, உங்களை நான் என்னோட அக்காவா பார்த்ததே இல்ல, நீங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லவும், ஆஹா இவன் ட்ராக் வேற மாதிரி போதேன்னு சொல்லி உஷாராகிடுற ஹீரோயின், ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து பாத்துடுறாரு. தான் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி வேற ஒருத்தன் கடலை போடுறத பார்த்துட்டு செம்ம காண்டாகிடுறான். அதுவே இங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிற ஆசையில ஹேனா ஒரு பெரிய டைரக்டரை போய் மீட் பண்றா. அவர் சரியான ஜொல்லு பார்ட்டியா இருப்பாரு போல. சோ இவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. இவர்கிட்ட தான் சிக்கினது மட்டும் இல்லாம ஹீரோயினையுமே மாட்டி விடுறதுக்காக, அதோ அங்க நிக்கிறா பாத்தீங்களா, அவ தான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வந்திருக்கா, பெரிய ஹீரோயின் ஆகணுங்கிறது தான் அவளோட ஆசை, அதுக்காக அவ என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கா, சோ நீங்க போய் பேசி பாருங்க, உங்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல கம்பெனி கிடைக்கும்னு சொல்ல, அவன் ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிட்டு தன்னோட கார்டை கொடுத்து இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்துரு, மத்த எல்லாத்தையுமே நாம அங்க பேசிக்கலான்னு சொல்லவும், கிழட்டு பயலே யார் ராணி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டு ஹீரோயின் கோவப்படுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசியிருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தப்பா தொட வரும்போது கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. யார் ராணி, எதுக்கு இப்படி என் விஷயத்துல மூக்கு நுழைக்கிறேன்னு கேட்டு அந்த ஆளு கத்த, கடுப்பாகிடுற ஹீரோ அந்த டைரக்டரோட கையை முறுக்கிடுறான். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், உன்னோட ஃபியூச்சரையே நான் அழிக்க போறேன், நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டு இவன் பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஒரு தாத்தா, அவர் வந்துடுறாரு. ஓ மை காட் தலைவரே நீங்களா, நான் உங்களை இந்த பார்ட்டியில கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு டைரக்டர் சொல்ல, நான் இங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்போதான் நீ எவ்வளோ கீழ்த்தனமானவங்கிறதே எனக்கு புரிஞ்சுது, இதுக்கப்புறம் உன்னோட படங்கள் எதையுமே நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், இங்க இருந்து போ, இல்ல உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி தாத்தா மிரட்டவும், ஐயா தர்ம பிரபு தெரியாம அவசரப்பட்டுட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த டைரக்டர் காலில் விழுந்து கெஞ்சிறாரு. ஐயோ நீங்க தான் அந்த பெரிய ப்ரொடியூசரா, தெரியாம உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணிட்டேன், என்னையுமே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹேனா கெஞ்சிரா. உன்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும், நீ மட்டும் என்ன பிரெயின் வாஷ் பண்ணலனா இந்நேரத்துக்கு நான் மாட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த டைரக்டர் ஹேனாவையே அடிச்சிடுறாரு. இப்படியே எல்லாரும் ஒருத்தரை மாத்தி இன்னொருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போங்கடான்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின், உன்னால என்னோட இந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு நீ எனக்கு $300 கொடுத்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இந்த இத்து போன ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அவ்வளோ காசு தர முடியாதுன்னு ஹேனா சொல்லவும், நீ அந்த டிசைனர் சொன்னதை கேட்டில, இந்த ட்ரெஸ்ஸை ரொம்பவே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸால உருவாக்கியிருக்காங்க, ஸோ எனக்கு நீ மட்டும் காம்பன்சேட் பண்ணலனா நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்புறம் நீ ஜெயிலில் இருக்க வேண்டியதாகிரும்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. என்னடா இது எங்க போனாலும் செக் வைக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துடுற ஹேனா இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டு, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் அந்த டைரக்டர் கிட்ட பேசினேன், தன்னோட அடுத்த மூவில என்னையே ஹீரோயினா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு, கூடிய சீக்கிரம் நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக போறேன்னு சொல்லவும், இந்த பீட்டர் முட்டா பயலுமே அந்த பொய்யை நம்பி இவளை வச்சு நிறைய காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகிடலான்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, சீக்கிரமா கிளம்பி இந்த இடத்துக்கு வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்ல, ஹீரோயினுமே பதறி அடிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. அங்க ஃப்ரெண்டோட தம்பி லியோ தான் இருக்கான். ஆக்சுவலா ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் தம்பி கூட பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுமே தன்னை பத்தின நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றான். எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும் போதுதான் பக்கத்திலேயே நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய பொண்ணுங்க உட்காந்துக்கிட்டு அவனை சரக்கடிக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. பார்த்து கடுப்பாகிடுற ஹீரோயின் சரக்கு எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு, இங்க பாருங்க இவன் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு மட்டும்தான் சொந்தம், தேவையில்லாம யாராவது இவன் பக்கத்துல வந்தீங்க அப்புறம் ஆட்டுக்கல்ல தூக்கி மண்டை மேலேயே போட்டு கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் பயங்கரமான மப்பில் இருக்கிறதுனால கண்ட்ரோலை மீறி ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸா கிஸ் பண்றா. இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் நீ ஃபியூச்சர்ல ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும்னு ஹீரோ சொல்ல, ஒன்றும் தேவையில்லை நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றதை மட்டும் நீ கேளுன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கிஸ் பண்றா. ஸோ நம்ம ஹீரோவுமே கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ரெண்டு பேருக்கு நடுவில் ரொமான்ஸ் ஆரம்பிக்கலான்னு போகும்போது ஹீரோயினுக்கு 5 வருஷத்துக்கு முன்ன நடந்த அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் ஞாபகம் வரவும் ஒரு மாதிரி ஆகிடுறா. ஸோ அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா உன் பக்கத்திலேயே இருப்பேன்னு சொல்லி விலகிக்கிறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஹேனா ஒரு லக்ஸூரியஸான காரை பார்த்துட்டு, பீட்டர் மாமா எனக்கு அதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்க, செல்லமே நீ பெரிய ஹீரோயின் ஆயிட்டீனா இது என்ன, இதே மாதிரி 1000 லக்ஸூரியஸ் கார் வாங்கி நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்தலான்னு சொல்றான்.
அப்போ அந்த கார்க்குள்ள இருந்து ஹீரோயின் இறங்கி வரத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பட் இவங்களாம் தான் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. சோ பழைய காரை வாங்கி பெயிண்ட் அடிச்சு ஓட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியான்னு கேட்கவும், நானாவது பரவாயில்ல, பழைய காரை வாங்கி பெயிண்ட் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட $300 கடன் பட்டுட்டு இன்னும் கொடுக்க முடியாம தடையிட்டு இருக்க. சொன்ன மாதிரி இன்னும் 2 நாளுக்குள்ள நீ எனக்கு பணத்தை திரும்ப கொடுக்கல, அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டவும், என்ன பண்ணணும்னு பீட்டர் கேக்குறான். ஓ, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து நடந்த பார்ட்டில உன்னோட ஆளு ஏன் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டா. சோ நான் அவ மேல கிளைம் பண்ணிருக்கேன். சொன்ன டைம்குள்ள அவ காசு கொடுக்கலனா அப்புறம் ஜெயில போய் உட்கார வேண்டியதா இருக்கும்னு சொல்லவும், ரொம்ப ஓவரா பேசாத, நான் அந்த மூவிக்கான ஆடிஷன்ல செலக்ட் ஆகிட்டேன். இன்னைக்கே என்னோட ரோல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா நான் தான் அந்த மூவியோட ஹீரோயினா இருப்பேன். சோ என்னோட முன்னேற்றத்தை பார்த்து வயிறெறிஞ்சு போக ரெடியா காத்துட்டுன்னு சொல்லி ஹேனா பீட்டரை கூட்டிட்டு உள்ள போயிடுறா. போடி போன்னு சொல்லி ஹீரோயினுமே நக்கலா சிரிக்கிறாங்க. தென் ப்ரொடியூசர் நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட பிஏவை மீட் பண்ணி என் ஃபியான்சேக்கான ரோல் என்னன்னு பீட்டர் கேட்க, அவ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிக்கிறா. ஹேனா கிட்ட ஆக்டிங் ஸ்கில்னு பெருசா எதுவும் இல்ல, அப்புறம் நாம எதுக்கு அவளை இந்த மூவில காஸ்ட் பண்ணணும்னு கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நாம ஒன்னும் அவளை ஹீரோயினா காஸ்ட் பண்ண போறது இல்லையே, சும்மா உப்புக்கு சப்பானியா ஒரு ஓரமா நின்றுட்டு போட்டோம். ஆனா இப்ப அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாம முக்கியமான ரோலுங்கிறத மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஹீரோயின் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. சோ பிஏவுமே போய் டைரக்டரை பாருங்கன்னு சொல்ல, இதுங்க ரெண்டும் ஆசாசியா போதுங்க. அந்த மனுஷனுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கலங்கிறதுனால ஒரு ஓரமா நின்னு கைத்தட்டுற ரோல் கொடுத்துடுறாரு. பட் இது தெரியாத ஹேனா தான் தான் அந்த மூவியோட ஹீரோயின் போல நினைச்சுக்கிட்டு ரொம்ப குஷியாகிடுறா. நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்க ஹீரோ ரொம்பவே பாசமா பேசுறத பார்த்துட்டு தோத்தாங்குலிஸ் பவு பவு பவுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு பீட்டர் போகவும், கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போய் பயங்கரமா காரை இடிச்சு டேமேஜ் பண்ணிடுறான். இதுக்கு நீ எனக்கு கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு பீட்டர் சொல்ல, என்கிட்டலாம் இப்ப காசு இல்ல, என்னால கொடுக்க முடியாது, முடிஞ்சா போலீஸ்ல கேஸ் கொடுத்து கோர்ட்ல நாம இதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஆக்சுவலா அந்த இடத்துல எங்கேயுமே சிசிடிவி கேமரா இருந்திருக்காது. சோ நம்ம ஹீரோ மேல இருக்க தப்ப ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லி இவன் ரொம்பவே டென்ஷனா இருக்கும் போதுதான் ஹீரோயின் ஹேனாக்கு மெசேஜ் பண்ணி, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சதுனால நான் உன்னோட டைம் லிமிட்டை குறைச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ எனக்கு பணம் கொடுக்கலனா நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டவும், பயந்து போயிடுறாவ பீட்டர் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. ஏற்கனவே கடுப்புல இருக்கிறாங்க, இன்னும் காண்டாகி கண்ணா பின்னான்னு திட்டவும், மாமா உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன்னு சொல்லி கெஞ்சவும், வேற வழி இல்லாம பீட்டருமே தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி காசு கடனா கேட்கவும் அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. ரொம்ப தேங்க்யூ, ஐ லவ் யூ மாமான்னு சொல்லி ஹேனா ஹக் பண்றா. இருடி, நீ மட்டும் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோயினா ஆகல, அப்புறம் நான் உன்னை பிளாக் மார்க்கெட்ல வித்து நிறைய காசு சம்பாதிச்சிருவேன்னு பீட்டர் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ தான் மேலையும் குழந்தைங்க மேலையும் ரொம்ப பாசமா இருக்கான், அக்கறையா பாத்துக்கிறான், கேரிங்கோட நடந்துக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ரிவார்டா $1 மில்லியன் அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், உன்னோட காதல் மட்டும் போதும்னு சொல்லி ஹீரோ ஆசாசியா கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது வழக்கம் போல கரெக்டா குட்டி பையன் வந்துடுறான். நம்ம ஆளுங்க 2 பேரும் ஆக்வர்ட் ஆகிடுறாங்க. எனக்காக நீங்க எதையும் மறைக்க வேணாம், கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், இல்ல எனக்கு கிச்சன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறாரு. சரி நாம எல்லாருமே ஷாப்பிங் போலான்னு சொல்லி ஹீரோயின் குழந்தைங்களை மாலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட தாத்தாவும் பாட்டியும் இந்த வெண்டிங் மிஷின்ல எப்படி விளையாடணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு குழந்தைங்க 2 பேரும் போய் அன்பா ஹெல்ப் பண்றாங்க. இவங்க 2 பேரும் பெரியவங்களுக்கு தர மரியாதை, அந்த கியூட்னஸ்லாம் பார்த்து தாத்தா பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எனக்கு என்னமோ இந்த 2 குழந்தைங்களையும் பார்க்கும்போது நம்ம பேர ஞாபகம் வருது. ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கான் போலன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு, அங்க வயசான பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்க 2 பேரும் உன்னோட பசங்களா, இப்ப ரீசெண்டா நம்ம ஊர்ல குழந்தைங்கலாம் காணாம போறாங்களாம், சோ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லவும், பதறி போயிடுற ஹீரோயின் குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. சோ தாத்தா பாட்டி வந்து தேடும் போது அங்க ஆளை காணுங்கிறதுனால ஹீரோவோட பிஏக்கு கால் பண்ணி, எங்களுக்கு தெரியாம ஹீரோ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டானான்னு கேட்க, உங்க குடும்ப விஷயத்துல தயவு செஞ்சு என்ன இழுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் உங்க பேரங்கிட்டயே கேட்டுக்கோங்கன்னு சொல்லி மேனேஜர் கட் பண்ணிடுறாரு. என்ன ஒரே வியர்டா இருக்கு, இந்த உண்மையை நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தாத்தா கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லி பாட்டி 2 குழந்தைங்க கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது நைஸா அவங்க தலைமுடியை எடுத்திருப்பாங்க. சோ இதை வச்சு நாம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்ததும் அவங்க மேனேஜர் ஹீரோ தாத்தாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அவர் தான் ஒரு பெரிய ஃபினான்ஷியர் ஆச்சே, ஸோ அவர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லவும், பட் இப்போ பொறுப்பில் அவரோட கிராண்ட்சன் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஸோ அவர் கூட பேச அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க.
அப்போ அங்க வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்கு, நீ என் கூட வர முடியுமான்னு கேட்க, இப்படிதான் போன தடவையும் வந்து உன் தம்பி கூட கோத்து விட்ட, திரும்ப என்ன மாட்டி விட பாக்குறியான்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. அன்னைக்கு நானுமே உங்க கூட வரதாதான் இருந்தேன், பட் ஒரு முக்கியமான போன் கால் வந்ததுனால நான் பிஸி ஆயிட்டேன், அதனாலதான் என் தம்பியை மீட் பண்ற மாதிரி ஆகிடுச்சு, மத்தபடி என்ன தப்பா நினைச்சுக்காதன்னு ஃப்ரெண்டு போய் சொல்றா. நம்ம ஹீரோயினுமே நம்பி, ஓகே இது எதுக்கான டேட்டுன்னு கேட்கும்போது, அதுவா மேரேஜ்க்கானது தான், ஸோ நான் என்னோட ஃபியான்சேவை மீட் பண்ண போறேன், நீயுமே என் கூட வந்தாகணும்னு சொல்ல ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. நீங்க தாத்தா பாட்டி எடுத்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல நம்ம ஹீரோவோட குழந்தைங்க தான் அவங்க 2 பேருமேங்கிறது ப்ரூவ் ஆகிறவும் நம்மால கூப்பிட்டு வச்சு கழுவி ஊத்துறாங்க. ஏன் இப்படி 5 வருஷமா இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன்னு கேட்க, எனக்கே இப்பதான் தெரியும், நான் குழந்தைங்க மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கேனோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும். சோ இப்பதான் நாங்க 2 பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ எப்படியும் கூடிய சீக்கிரம் அவளையும் சேர்த்தே நான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவேன், குழந்தைங்க கூட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ஹீரோ சொல்றான். ஆனா தாத்தா பாட்டி முடியவே முடியாது, இத்தனை வருஷமா குழந்தைங்களை எங்க கிட்டே இருந்து மறைச்சிருக்கா, சோ அவ எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரியா இருந்திருப்பா, அப்படி ஒரு பொண்ணை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு பதிலா உனக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம், இன்னைக்கு ஈவினிங் அவ கூட நீ பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். உடனே இவங்க 2 பேரும், எங்களுக்கே வயசாகுது, நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ, நீ குழந்தை குட்டியோட வாழ்றத பார்க்க எங்களுக்கு ஆசை இருக்காதான்னு கேட்டு பயங்கரமா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவும், வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுமே அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போக ஒத்துக்கிறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே தான் ஃப்ரெண்டு கூட பிளைண்ட் டேட்டுக்கு போறதுக்காக கிளம்பி வராங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க. பட் அப்ப ஹீரோயினோட பிஏ கால் பண்ணி, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, உடனே வந்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணி பேசிடலான்னு சொல்லவும், ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, சாரி டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க போற நம்ம ஹீரோ அவளை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறான். ஏய் நீயா நீயா, ஐயோ இவளுக்கு நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிரும்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோ திருன்னு முழிக்கவும், நீதான் என் கூட பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கியான்னு ஃப்ரெண்டு கேட்க, இல்லையே நான் சும்மா பார்ட் டைமா தண்ணி கேன் போட வந்தேன்னு சொல்லி ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு ப்ரொடியூசரா ஃபினான்ஷியரை மீட் பண்ண போறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட மேனேஜர் தான். பிகாஸ் நம்ம ஹீரோ தான் டேட்டிங்க்கு போயிருக்காருல. சோ மேனேஜர் ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகி, அப்ப நீங்க தான் இந்த கம்பெனியோட ப்ரொடியூசரான்னு கேட்க, எக்காரணத்தை கொண்டும் ஹீரோக்கு தன்னை பத்தின உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி, இல்ல இவங்க தான் என்னோட பாஸ், நான் அவங்க அசிஸ்டன்ட்னு ஹீரோயின் போய் சொல்லிடுறா. நீங்க இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறீங்கிறது எனக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மீட்டிங்க்கு கூட அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டேன். இந்நேரத்துக்கு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்து கம்பெனிக்கு அனுப்பி வச்சு மூவிக்கான ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கலாம். எனிவே வந்துட்டீங்க, சோ நம்ம பார்ட்னர்ஷிப் இனிதே இனிமையாய் ஆரம்பிக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அட்டன் பண்ண அந்த பிளைண்ட் டேட் என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தாத்தா பாட்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வர நம்ம ஹீரோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகல, சோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லவும், தாத்தா பாட்டி காண்டாகி, உனக்கு நாங்களா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா நீ உருப்பட மாட்ட போலியே, இது உன்னை வேற விதத்துல நாங்க டீல் பண்றோம்னு சொல்லி அடுத்து பொண்ணு பார்க்கவும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இன்னொரு நாள் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்குது. அதுல தன்னோட ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பொருளை ஆக்ஷன் விடுறதுக்காக ஹீரோயினுமே எடுத்துட்டு போறா. பட் அங்க இருக்கிற ஹேனா பார்த்துட்டு, என்ன பாண்டி பஜார்ல வாங்கிட்டு வந்த பீங்கான ஏலம் விட வந்திருக்கியான்னு கேட்க, உனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசுறாங்க. ஆனா இவ தான் சரியான பஜாரியாச்சே. ஹீரோயின் ஒரு சாதாரண பொண்ணுதான், கண்டிப்பா அவ சொல்றது எதுவுமே உண்மையா இருக்காது. இந்த ஆக்ஷன்ல வச்சிருக்க எக்ஸ்பென்சிவான பொருளை திருட வந்திருக்கான்னு பொய் சொல்லி மாட்டி விட்டுறவும், அங்க உட்கார்ந்து இருக்கவங்கலாம் பயந்து போய் ஹீரோயினை வெளியில அனுப்ப சொல்றாங்க. சோ அவளை பிக்கப் பண்ண செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சிரா. ஆனா இப்ப அந்த ஹேனா தானே அவங்க குடும்பத்தோட அடுத்த வாரிசு. சோ அவ சொல்றத நம்பி நம்ம ஹீரோயினை வெளியில அனுப்ப ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவோட பாட்டி, என்ன வாழ்ந்தாலும் நாம தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவங்களுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. ஓகே சந்தேகம் உண்டா, நாம இதை டெஸ்ட் கொடுத்து பாப்போம்னு சொல்லி அந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள கூப்பிடவும் ஹீரோயினுக்கு சொந்தமான அந்த பொருளை டெஸ்ட் பண்ணிட்டு, உண்மைதான் இது பல வருஷங்களுக்கு முன்ன வாழ்ந்த நம்ம மூதாதையர்கள் யூஸ் பண்ண ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன்ல இதுதான் ஹை ரேட்டுக்கு போகும். சோ யாரும் ஹீரோயினை சந்தேகப்பட வேணான்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அந்த ஆக்ஷன்ல இருந்து ஹேனாவை அடிச்சு விரட்டிடுறாங்க. உன்னோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கேரக்டர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி நீ யாரு, எங்கே இருந்து வந்திருக்கன்னு பாட்டி கேட்கும்போது ஹீரோயினுமே தன்னை பத்தின வரலாறு சொல்றா. நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, பேசாம என்னோட பேரனை மேரேஜ் பண்ணிக்கிறியா, நாம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சேர்ந்து வாழலான்னு பாட்டி சொல்ல,
சாரி, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நீ ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கியா? இது ஒன்னே போதுமே. நான் என் பேரங்கிட்ட எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்லிடுறேன். கண்டிப்பா அவன் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். நீ ஓகேன்னு சொன்னா மட்டும் போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன பிக்கப் பண்றதுக்காக என்னோட பேரன் வருவான். நான் உன்னை அவன்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு பாட்டி சொல்லும்போது ஹேனா மெசேஜ் பண்ணி, நீ மட்டும் இப்ப உடனே கிளம்பி என்னோட வீட்டுக்கு வரலனா உங்க அம்மாக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் நான் கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டவும், இருக்கட்டும் பாட்டி, இன்னொரு நாள் நாம இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறா. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா இந்த ஹேனாக்கு தான் சப்போர்ட்டுங்கிறதுனால உன்னெல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து குழந்தைங்களை பெத்துட்டு இப்ப சம்பந்தமே இல்லாம ஹேனாவை புள்ளி பண்ணிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்டு அடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எனக்கு அப்பாவா இருக்க தகுதி இல்ல. என்னோட அம்மா உயிரோட இருக்கும் போதே ஹேனாவையும் அவளோட அம்மாவையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஜல்சா பண்ணீங்க. அது தாங்கிக்க முடியாம தான் என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போனாங்க. பத்தாவதுக்கு இவங்கெல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க கண்டுக்காம போயிட்டீங்க. இதுல என்னோட அம்மா பேர்ல இருந்த இன்சூரன்ஸ் காசு, என்னோட இன்சூரன்ஸ் காசையுமே எடுத்து நீங்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமே நான் எதுக்காக அமைதியா இருக்கணும்? ஏதோ என்ன பெத்த அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைய வரை நான் உங்களை ரிவெஞ்ச் எடுக்காம அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா இப்படியே இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒழுங்கா எங்க அம்மாக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல இதுக்கான விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. என்ன சும்மா பூச்சாண்டி காட்டுறியா? இந்த பேபேக்கெல்லாம் நாங்க பயந்துட மாட்டோம். இப்ப நீ அந்த ஆக்ஷன்ல வின் பண்ண காசை ஒழுங்கா எங்க கிட்ட கொடுத்துரு, இல்ல உங்க அம்மாக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் நாங்க தூர தூக்கி போட்டுருவோம்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என் உயிரே போனாலும் சரி நான் அதை மட்டும் செய்ய விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா அவங்க 2 பேர் இருக்காங்களே, சோ நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஆனா இந்த விஷயம் தெரியாம இதுங்க ரெண்டும் நம்ம ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு வந்து அவ கண்ணு முன்னவே குப்பை தொட்டியில உங்க அம்மாவோட போட்டோ ஓட்டி, உங்க அம்மாவுமே இந்த மாதிரி ஒரு குப்பை தான், அவளுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, ஏதோ பணக்காரிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதும் அந்த காதல் நான் ஒத்துக்கிட்டேன், மத்தபடி அவ மேல பெருசா எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப மோசமா பேசவும் ஹீரோயின் செம்ம கடுப்பாகிடுறாங்க. அதே நேரம் அங்க வர நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதே நேரம் இவங்களை எப்படியாவது பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹீரோயினோட ஃபேமிலியை தான் ஃபுல்லா அவங்க அப்பா டேக் ஓவர் பண்ணிட்டாருல. சோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த மொத்த கம்பெனியையும் பிளாக் பண்ணிடுறாரு, பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாரு. அதனால அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்த எல்லா கம்பெனிஸுமே பேக் அடிச்சிடுறாங்க, வாபஸ் வாங்கிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினோட அப்பா தான் பண்ண தப்புக்காக மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான வீழ்ச்சியை நோக்கி, லாஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிய வருது. நம்ம ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டான அந்த சிஓ தான் நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றாரு போலன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கதே அவங்க ஹஸ்பண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ப்ரொடியூஸ் பண்ண போற மூவியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக எல்லா ஆர்டிஸ்டையும் இன்வைட் பண்றாங்க. நாம தான் ஹீரோயினா நடிக்க போறோங்கிற நம்பிக்கையில ஹேனாவுமே வரா. அங்க அதே மூவில ஹீரோவா நடிக்க போற நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட தம்பியான லியோ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டராமே, உன் கூட பேரா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த மூவிக்கான ஸ்கிரிப்ட்ல நிறையவே ரொமான்டிக் அண்ட் கிஸ் பண்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கான், உனக்கு ஓகேனா சொல்லு, நாம 2 பேரும் இப்பத்துல இருந்தே அதுக்கான ரிகல்சர் ஆரம்பிச்சிடலான்னு தப்பு தப்பா பேசவும் கோவப்பட்டு லியோ கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் கெக்கபெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மூவில ஹீரோயினா நடிக்க போற என்ன பார்த்தே சிரிச்சிருப்பீங்க, இதோ உங்க வேலைக்கு நான் உழ வைக்கிறேன்னு சொல்லி கத்ரா. முடிஞ்சா பாத்துக்கோன்னு ஹீரோயினும் உங்க ஃப்ரெண்டும் நக்கல் அடிக்கிறாங்க. அப்போ கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள வரவும், சீக்கிரம் ஹீரோயினுக்கான கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டு போகணும், எனக்கு முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு ஹேனா சீன் போடுறா. எது ஹீரோயினுக்கான கான்ட்ராக்டா? அதுல ஏற்கனவே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சைன் போட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு அவங்க கேட்கவும், ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஒரு நிமிஷம் இங்க கொடுங்கன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹேனா சும்மா உப்புக்கு சப்பானியா அந்த படத்துல நடிக்க போறாங்கிற உண்மை தெரிய வருது. என்ன இதெல்லாம், நீ ஏதோ ஹீரோயின் அது இதுன்னு பெறாத்தன, இப்ப ஏதோ சைட் கேரக்டர் மாதிரி தெரியுதுன்னு பீட்டர் கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பொறுத்து இருந்து பார்த்துட்டு போலான்னு ஹேனா சொல்லவும், என்னால முடியாது, உடனே அந்த டைரக்டருக்கு நீ கால் பண்ணி பேசுன்னு பீட்டர் ஃபோர்ஸ் பண்றான். ஆனா ஹேனா கிட்ட ஒரு நம்பரே இருக்காது, இருந்தாலும் இவனை நம்ப வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி, சாரி அவங்க அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, பிஸியா இருக்காங்க போலன்னு சொல்லவும், எங்க கொஞ்சம் காட்டுன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு மொபைலை வாங்கி பார்த்துட்டு, இவகிட்ட அந்த டைரக்டரோட கான்டாக்ட் நம்பரே இல்ல, இத்தனை நாளா உன்னை போய் சொல்லி ஏமாத்திருக்கா,
அப்புறம் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காத என்னோட ஃப்ரெண்டு ஹீரோயின் தான். ஸோ அவ பொறுப்புல இருக்கும்போது எப்படி உன்னால ஹீரோயின் ஆக முடியும்? அது மட்டும் இல்லாம உனக்கும் நடிப்புக்கும் சுத்தமா செட் ஆகாது. சுட்டு போட்டாலும் உனக்கு நடிக்கிற திறமை வராது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பெனியா ஏறி இறங்கிக்கிட்டு உன்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாத, அதே நேரம் இந்த பீட்டரையும் ஏமாத்தாதன்னு சொல்லி கொளுத்தி போட்டுட்டு போயிடுறா. அவ்வளோதான், செம்ம காண்டாகிடுற பீட்டர். உனக்காக நான் இத்தனை வருஷமா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், ஆனா இந்த உண்மையை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? இப்போ என்னோட காசு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு உன்னை நம்பி நான் வெளியில நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் எப்படி டேலி பண்ண போறேனே தெரியல. நீ எனக்கு வேண்டாம், நான் உன் கூட பிரேக்கப் பண்றேன்னு சொல்லவும் அவ உடனே வாமிட் பண்ற மாதிரி, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களால நான் பிரெக்னென்ட் ஆகிட்டேன், அப்படிலாம் உங்களால என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறா. ஓ சூப்பர். பிளாக் மார்க்கெட்ல இவள மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஸோ நாம இவளை வச்சு வேற விதத்துல சம்பாதிக்கலான்னு சொல்லி. ஓ அப்படியா செல்லக்குட்டி, இதையே நீ என்கிட்ட முன்னவே சொல்லல. சரி வா, நாம 2 பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நைஸா பேசி அவளை அழைச்சிட்டு போயிடலாம். ஓகே, நாம கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண விஷயத்த செலிப்ரேட் பண்றதுக்காக வெளியில போலாமான்னு லியோ கேட்க, ஓஎஸ் தாராளமா போலாமே, உன்னோட அக்காவும் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்றா. என்னோட அக்காவா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையே, அவ ரெஸ்ட் எடுக்கணுமேனு தம்பிக்காரன் சொல்லவும், ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அக்காக்காரி ஓடிடுறா. மறுபடியும் இவகிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி முனைவிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவன் கூட வெளியில போறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் வாண்டடா போய் ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துடுறான். யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு லியோ கேட்க, நான் தான் இவ குழந்தைங்களோட அப்பான்னு ஹீரோ சொல்லவும், அப்போ 5 வருஷத்துக்கு முன்னே இவளை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு கண் காணாம ஓடி போனவன் நீதானா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பான்னு கேட்டு கத்தவும், என்ன இருந்தாலும் நானும் ஹீரோயினும் ஏற்கனவே ஒன்னா சேர்ந்துட்டோம், சோ இதுக்கப்புறம் என்னால அவளை பிரிஞ்சு போக முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, உன்னோட முடிவை யார் கேட்டா? இதுக்கான முடிவெடுக்க வேண்டியது ஹீரோயின். இப்ப நீ சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, இல்ல வேற ஏதாவது நல்ல வாழ்க்கை கிடைச்சா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு மறைமுகமா கேட்டு ப்ரப்போஸ் பண்றான். இப்ப நான் வேற எந்த விஷயத்த பத்தியும் முடிவெடுக்கிறதா இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. கட் பண்ணா பீட்டர் பிளான் பண்ண மாதிரியே ஹானாவை ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா கிட்ட வித்துட்டு போயிடுறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ ஒரு பெரிய கம்பெனியோட ப்ரொடியூசர், முக்கியமா அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சோ நீங்க அந்த குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினீங்கன்னா கண்டிப்பா என்னோட அக்கா நிறைய காசு தருவா, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும், இந்த மாஃபியா கேங்ஸ்டர் நம்பாம தன்னோட ஆளுங்களை விட்டு செக் பண்ண சொல்றாரு. அவங்களுமே பார்த்துட்டு ஆமா இந்த ஹானா சொல்ற எல்லாமே உண்மைதான்னு சொன்னதும் கேங்ஸ்டர் ஹானா கூட சேர்ந்துக்கிட்டு குழந்தைங்களை கடத்திடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதே நேரம் தான் பேரனோட ஃபேமிலி இவங்க தாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள பாக்குறதுக்காக நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஹீரோயின் வீட்டுக்கு போயிருப்பாங்க. சோ அவங்களையும் சேர்த்து இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கடத்திடுறானுங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ செம கடுப்பாகி தன்னோட தாத்தா பாட்டியை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். தென் ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை கத்தியை காட்டி மிரட்டுற ஹானா, நீ எனக்கு தரப்போற காசு மட்டும் எங்களுக்கு பத்தாது, நீ என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தின, அதே வழியை நீயும் அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் கிட்ட கோத்து விட்டுடுறா. உனக்கும் உன் குழந்தைங்க உயிரோட வேணும்னா நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு அவன் சொல்ல, வேற வழி இல்லாத நம்ம ஹீரோயினும் அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாங்க. பாப்பா நீ எதுவும் பண்ணாத, நாங்க இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேரை வந்து உன்னை காப்பாத்திடுவான்னு பாட்டி சொல்லும் போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ யாருங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஹீரோயின் யாருங்கிறது ஹீரோக்குமே தெரிய வருது. பட் சிச்சுவேஷனை ரியலைஸ் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட குழந்தைய யாரோ தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் பதறி போய் கத்தவும் அவளை கத்தியால குத்துறதுக்காக ஹானா வரா. பட் நம்ம ஹீரோ குறுக்க பூந்துடுறாரு, அவர் முதுகுல கத்தி குத்து விழுந்துடுது. இன்னொரு சைடு நம்ம குட்டி பசங்களை ஹீரோவோட மேனேஜர் காப்பாத்திடுறாரு. அதே நேரம் இப்ப தப்பு பண்ண எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்துடுறாங்க. ஹானா அந்த கேங்ஸ்டர் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. தென் அடிபட்டிருக்க நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு ஹெவியா பிளட் லாஸ் ஆகிருக்கு, ஸோ உடனே ஏ நெகட்டிவ் பிளட் தேவை, எங்க பிளட் பேங்க்ல இப்ப ஸ்டாக் இல்ல, ஸோ அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லவும் குட்டி பசங்க 2 பேருமே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எங்களுக்குமே சேம் பிளட் தான், எவ்வளவு வேணும்னாலும் எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. உங்க பாசத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நீங்க 2 பேருமே அண்டர் ஏஜ்ல இருக்கீங்க, ஸோ கண்டிப்பா உங்க பிளட்டை எங்களால எடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடவும் பசங்க 2 பேரும் ரொம்ப சோகமாகிடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அப்பாவை காப்பாத்த நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தூங்காம கொள்ளாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோக்கு தேவைப்படுற பிளட் எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஃபைனலா டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஹீரோவையுமே காப்பாத்திடுறாங்க. அதே நேரம் இங்க பீட்டர் ஹானாக்காக வெளியில நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பான்ல, அதை கேட்டு மிரட்டுறாங்க. பட் இவங்கிட்ட தான் ஒத்த பைசா கூட இல்லையே. சோ கூப்பிட்டு வச்சு அடி கும்மாங்குத்தா குத்தி பொழந்துறவும் இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான்.
அவ மட்டும் திடீர்னு எங்க வாழ்க்கைக்குள்ள வரலனா நாங்க பிளான் பண்ண மாதிரி ஹேனா ரொம்ப பெரிய ஹீரோயின் ஆகிருப்பா. நானுமே அவளை வச்சு நிறைய காசு சம்பாதிச்சிருப்பேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஹீரோயின் சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் உமன் ஆகிட்டா. அதே நேரம் ரொம்ப பெரிய பணக்காரனான ஹீரோவையுமே மேரேஜ் பண்ணிக்க போறா. இதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி கோவத்துல கூடிய சீக்கிரம் நான் உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் வேரோட அழிப்பேன். நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து நான் ரசிக்க போறேன்னு சொல்லி ஒரு மொட்டை கடுதாசி அனுப்பி வைக்கிறான். அதுல எழுதியிருக்க தோரணையிலேயே கண்டிப்பா இந்த வேலையை பீட்டர் தான் பார்த்திருப்பாங்கிறது ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். சோ பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு, உன்னோட வேதனை எனக்கு புரியுது, அதே நேரம் நாங்களுமே அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், பட் இன்னே வர கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் உன்னை கம்ஃபர்ட் பண்றதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து, எப்படி லேடி கெட்டப்ல நான் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கலன்னு கேட்க, எதுக்காக இந்த கெட்டப்னு ஹீரோயின் திரும்ப கேட்கவும், கொஞ்ச நாளாவே நம்ம யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதில்ல, சோ நம்மள அட்டாக் பண்ணனும்னா அதுக்கு பீட்டர் வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் முடியும். அப்படி அவன் உள்ள வரும்போது நான் லேடி கெட்டப்ல இருந்தா பார்த்துட்டு பயப்ல கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அந்த கேப்பை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுவேன், போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு ஹீரோ சொல்லவும், நீ இப்படிலாம் அரைகுறையா சுத்திட்டு இருந்தீனா பீட்டர் உன்னை பார்த்ததும் கொலை பண்ண மாட்டான், வேற ஏதாவது பண்ணிடுவான், போய் ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறாங்க. தென் கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்த மாதிரி பீட்டர் கொலை பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுறான். பட் நம்ம ஆளுங்க தான் ஏற்கனவே நல்லா வெல் ப்ரிப்பேர்டா இருக்காங்கல்ல. நம்ம ஹீரோவனை ரொம்ப ஈஸியா அடிச்சு போட்டுட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாரு. அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினோட மேரேஜ் தான். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்ததுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயின் வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொக்கேவை தூக்கி போடும்போது நம்ம மேனேஜர் கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாரு. என்ன, அடுத்து உங்களுக்கு தான் மேரேஜ் போலன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்க, நீங்க ஓகேன்னு சொன்னா நாளைக்கே கூட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு மேனேஜர் சொல்லவும், ஹீரோயின் ஃப்ரெண்டு கியூட்டா சிரிக்கிறா. இவங்களுக்குமே மேனேஜர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. இந்த ஜோடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.